ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வச்சு தாங்க சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு இது போல் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 நேந்திரங்காய் பழம் நல்லா இது போல் 2 பெருசாக எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் ஒரு 4 பழம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மஸ்ட்டு விட்டுக்குங்க. இந்த வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்து இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம வெள்ளச்சக்கரை எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது, மைதா மாவு சேர்க்க போகிறது கிடையாது. அதுக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை, கோதுமை மாவு போன்ற ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இந்த அப்பம்னு சொல்லலாம், பணியாரம்னு சொல்லலாங்க. இப்போ வாழைப்பழத்தை நல்லா பசைஞ்சு விட்டாச்சு. இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்தால் கூட இடித்து சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு அதே கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நான் பேக்கிங் சோடா எதுவும் சேர்த்துக்க போகிறது கிடையாது. அவ்வளோதான். இது போல் விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம், இல்லை ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மையை கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாசனைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்குங்க. ரொம்ப வாசமாக இருக்குங்க. இது போல் நல்லா இது போல் பதத்துக்கு நல்லா மஸ்ட்டு விட்டுக்குங்க. இப்போ ஒரு எண்ணெய் சட்டியை நல்லா காய விட்டுருங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சா பார்க்குறதுக்கு சின்னோண்டு இது போல் பொடுசாக போட்டு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வரும். அப்போ இது நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இது போல் புதுசாக செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான டிப்ஸுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சின்ன சின்ன பணியாரமாக நான் போட்டு எடுத்துக்கலாம். இதை நான் 2 முறையில் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஒன்று எண்ணெய் சட்டியில் போட்டு எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு தலைவலி கூட வரலாம். அப்படி இல்லாமல் இருக்குமா, இன்னொரு வெர்ஷன் இருக்குது, அதையும் செஞ்சு காமிக்கிறேங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பணியாரம் சூப்பராக போட்டு எடுத்தாச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வாழைப்பழம் பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்கிறதுக்கு இந்த எண்ணெய் நல்லா அமைதியாயிரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம பணியாரத்தை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ இன்னொரு வெர்ஷன்லேயும் நம்ம இந்த வாழைப்பழம் பணியாரம் செஞ்சு பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் சட்டி இல்லாமல் இது போல் அப்ப சட்டி, ஆப்போசிட்டின்னு சொல்லுவாங்க, பணியார சட்டின்னு சொல்லுவாங்க. இதில் சின்ன கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம இதை நம்ம கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக ஊற்றுறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதில் நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்க்கும் போது ரொம்ப வாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். அந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு இதுலேயும் நம்ம இந்த பணியார ஷேப்புக்கு நம்ம இந்த வாழைப்பழம் பணியாரத்தை நம்ம போட்டுக்கலாங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூடாது. இது வாழைப்பழம், நாட்டு சக்கரை, கோதுமாவில் சேர்த்துருக்கிறதுனால எந்த ஒரு அன்ஹெல்த்தி இன்க்ரீடியன்ஸும் சேர்க்கலை. ஸோ எண்ணெயும் நல்லா கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் அதாவது குண்டாக இருக்கவங்களும் கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பண்ணாது. ஈவினிங் ஸ்நாக்ஸை குழந்தைங்களுக்கு இது போல் பிஸ்கெட்லாம் செஞ்சு கொடுக்காம இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.